சாந்தி. 14/6/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் 3வது ஞான கண்ணை பெற்றுள்ளீர்கள். ஆகவே உங்கள் பார்வை இனிமேலும் எதன் மீதும் ஈர்க்கப்படக்கூடாது. கேள்வி: பழைய உலகில் எல்லையற்ற விருப்பமின்மையை கொண்டிருப்பவர்களின் அறிகுறிகள் எவை? பதில்: அவர்கள் தங்களிடமுள்ள அனைத்தையும் தந்தைக்கு அர்ப்பணிக்கின்றார்கள். எதுவும் தங்களுக்கு உரியதல்ல என அவர்கள் கருதுகின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், பாபா, இச்சரீரம் கூட எனக்கு உரியதல்ல. இது ஒரு பழைய சரீரம். நான் அதை துறக்க வேண்டும். அனைத்தின் மீதுள்ள அவர்களின் பற்று தொடர்ந்தும் துண்டிக்கப்படுவதுடன் அவர்கள் பற்று அனைத்தையும் அழிக்கின்றார்கள். இந்த உலகில் உள்ள அனைத்தும் எல்லைக்குட்பட்டதும் பயனற்றதும் என்பது அவர்கள் புத்தியில் இருக்கின்றது. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. இப்பழைய உலகில் எல்லையற்ற விருப்பமின்மையை கொண்டிருந்து உங்களிடம் உள்ள அனைத்தையும் தந்தையிடம் அர்ப்பணியுங்கள். எதுவும் எனக்கு உரியதல்ல. இந்த சரீரம் கூட எனக்குரியதல்ல. அதனுடனான உங்கள் பற்றை துண்டித்து பற்றை அழிப்பவர் ஆகுங்கள். 2. உங்கள் பதிவேட்டில் பதியப்படும் வகையில் ஒருபொழுதும் எத்தவறையும் செய்யாதீர்கள். தெய்வீக குணங்கள் அனைத்தையும் கிரகியுங்கள். உங்களுக்குள் கோபத்தின் சுவடு சிறிதளவிலும் இருக்கக்கூடாது. ஆசீர்வாதம். நீங்கள் ஞானி ஆத்மாவாகி உங்களின் பேச்சு, சிந்தனை செய்தல் 3ஐயும் சமமானது ஆக்குவீர்களாக. இளைப்பாறும் ஸ்திதிக்குள் செல்வதற்கான நேரம் இப்போது நெருங்கி வருகின்றது. ஆகவே உங்களின் பலவீனங்களையும் நான் என்ற எந்தவிதமான உணர்வையும் வீணான விளையாட்டுகளையும் முடியுங்கள். உங்களின் பேச்சு, சிந்தனை செய்தல் எல்லாமே சமமானவை ஆக வேண்டும். அப்போது நீங்கள் இந்த ஞானத்தின் சொரூபம் ஆகுவீர்கள். ஞானி ஆத்மாக்களினதும் ஞான சொரூப ஆத்மாக்களினதும் ஒவ்வொரு செயலும், சம்ஸ்காரமும், நற்குணமும், கடமையும் தந்தையை போன்று சக்தி வாய்ந்தவையாக இருக்கும். இத்தகைய ஆத்மாக்களால் முட்டாள்தனமான வீணான விளையாட்டுகளை விளையாட முடியாது. அவர்கள் தங்களை சதா இறை விளையாட்டுகளை விளையாடுவதில் மும்முரமாக வைத்திருப்பார்கள். அவர்கள் சதா தந்தையுடன் ஒரு சந்திப்பை கொண்டாடுவதுடன் மற்றவர்களையும் தந்தைக்கு சமமானவர்கள் ஆக்குகின்றார்கள். ஸ்லோகம். சேவை செய்வதற்கான உற்சாகம் சகல அற்பமான நோய்களையும் இல்லாமல் செய்துவிடும். ஆகவே சதா சேவை செய்வதில் மும்முரமாக ஈடுபட்டிருங்கள். அவ்யக்த சமிக்ஞை. ஆத்ம உணர்வு ஸ்திதியில் இருப்பதை பயிற்சி செய்யுங்கள். அகநோக்கில் இருங்கள். அகநோக்கு என்றால் வாயிலும் மனதிலும் மௌனத்தை பேணுதல் என்று அர்த்தம். உலக மக்களும் வாயினால் மௌனத்தை கடைபிடிக்கின்றார்கள். ஆனால் இங்கே வீணான எண்ணங்களில் இருந்து விடுபடுவதன் மூலம் மனதின் மௌனத்தை பேண வேண்டும். எண்ண கட்டுப்பாட்டு வேளையை கடைபிடிக்கும் போது நீங்கள் வீணான எண்ண ஓட்டத்தை கட்டுப்படுத்துகின்றீர்கள். அவ்வப்போது உங்களின் மனதின் வீணானவற்றின் ஓட்ட பந்தயத்தையும் கட்டுப்படுத்துங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.